வளமுடன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். காற்று வந்ததும் கொடியசைந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா? இதற்கு பதில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜென் கதையில் பதில் கண்டுபிடிச்சிடலாமா? 2 சீடர்கள் பேசிக்கிறாங்க. முதல் சீடர் சொல்கிறாரு, கொடி எவ்வளோ அழகாக அசையுது அப்படின்னு. 2வது சீடர் சொல்கிறாரு, இல்லை காற்று தான் அசையுது அப்படின்னு. இதை கேட்டுக்கொண்டே வந்த அந்த வழியாக வந்த ஒரு ஜென் துறவி அவர் சொல்கிறாரு, ரெண்டுமே இல்லை அப்படின்னு. எப்படி அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க சீடர்கள். அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு, உன்னுடைய மனம்தான் அசைவுக்கு ஆட்படுது. கொடி அசைந்தாலும் காற்று அசைந்தாலும் உன்னுடைய மனம் அதில் லயப்படலைன்னா அந்த அசைவு தெரியாது. ஆகவே இங்கே கவனிக்கப்பட வேண்டியது உன்னுடைய மனம்தான் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லிடுறாரு. ஸோ நாமளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எது அசைவுக்கு ஆட்படுது அப்படின்னா மனம் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். நன்றி.